நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தமிழ் இப்படி வாய. யார் சார் நீங்க? என்ன வேணும்? அடி 10 நாள் பார்க்கலன்னா பெத்த தாக்கிட்டே பர்த் சர்டிபிகேட் கேப்பீங்க போல இருக்கு. சார் இந்த மேட்டரோட நல்லா இருக்கு சார். என்ன தமிழ் கலாய்க்கிறியா? எங்க சார் ஆளே காணோம்? பேப்பர்ல போட்டோவோட தலைமை ஆசிரியர் காணவில்லைன்னு விளம்பரம் கொடுக்கலான்னு இருந்தோம். ஐயோ நீ எல்லாம் விளம்பரம் கொடுக்க வேணாம் ஐயா. என் போட்டோவோட செய்தியே வரும். என்னன்னு சார்? கரண்டை கண்டுபிடித்தார் வீரவநல்லூர் மகாத்மா காந்தி உயர்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர் அப்படின்னு. சார் அததான் எடிசன் எப்போ கண்டுபிடிச்சிட்டாரா? ஆமையா, எடிசன் கண்டுபிடிச்ச கரண்டை தான் நாம தொலைச்சிட்டோமே. அதனாலதான் நான் மறுபடியும் தேடி கண்டுபிடிக்க போறேன். எப்படி சார்? முச்சக்கொட்டை, பச்சை பயிறு, சுண்டல், வாழைக்காய், உருளைக்கிழங்கு இதுல இருந்து நான் கரண்ட் எடுக்க போறேன். சார் அதெல்லாம் சாப்பிட்டா கேஸ் தான் வரும். ஆனா கரண்ட் எப்படி வரும்? அதையா விஞ்ஞானம். எப்படியே எங்களை தொல்லை பண்ணாம நீங்க எங்க பிஸியா இருந்தா சார் தான். அப்படியெல்லாம் விட்டுற மாட்டேன், கவலைப்படாத. அடிக்கடி எங்க சார் காணா போறீங்க? இன்ப சுற்றுலா ஐயா. இந்த வயசுல என்ன இன்ப சுற்றுலா? அப்புறம் இப்ப கூட போறோம், அப்புறம் எப்ப போறது? இல்ல சார், நீங்க ஒரு அரசு ஊழியர், உங்களுக்கு ஏது இவ்வளவு பணம்? பணமா? எதுக்கு? இல்ல சார், டூர் போகணும்னா பணம் வேணும்ல. நாங்கெல்லாம் வீட்டுல இருந்து ஸ்கூலுக்கு வரதே மூச்சு திணறுது. நீங்க ஊர் ஊரா போறதுக்கு ஏது சார் பணம்? யோ விட்டா என் பேங்க் பேலன்ஸ் எல்லாம் கேப்ப போல இருக்கு. இல்ல சார், எப்படின்னு இந்த பாரு, விதைக்கிறப்போ விதைச்சா அறுக்கிறப்போ அழ வேண்டாம். சிறு சேமிப்பியா. நாங்கெல்லாம் போஸ்ட் ஆபீஸ்லயே ஸ்டாம்ப் போட்டி சேமிச்சவங்க ஐயா. சொன்னாங்க. யோ இதெல்லாம் என் பொண்டாட்டி பிளான் ஐயா. ஆமா, நான் இப்ப எங்கெல்லாம் டூர் போனதா நீ நினைச்சிட்டு இருக்க? கனடா, லண்டன், பிரான்ஸ். ஐயா யோ நாங்கெல்லாம் ஊட்டி, மைசூர், பெங்களூர் போறவங்க ஐயா. அரசு பேருந்திலே போய் தெரிஞ்சவங்க வீட்டுல தங்கி சாப்பிட்டு அவங்க செலவிலேயே ஊரை சுத்தி பாக்குற டைப் ஐயா. ஓஹோ. என்ன ஓஹோ? நீ கேள்வி கேட்கிற விதமே சரியில்லையே. இல்ல சார், சும்மாதான். என்ன சும்மாதான்? தெரிஞ்சுக்கலான்னு. என்ன தெரிஞ்சுக்கலாம்னு? எப்படின்னு? என்ன எப்படின்னு? சும்மா இருங்க சார். ஒண்ணுமே தெரியாம நடிச்சிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு உங்க ஆளு போன் பண்ணிருப்பானே. யாரியா? இந்த ஸ்கூலோட மனுநீதி சோழன். ஸ்டாலினா? அவனேதான். அவன் உங்களுக்கு போன் பண்ணல? இல்லையே. பண்ணிருக்கணுமே. எங்கிட்டதான் போனே இல்லையே. ஏன் போன் என்னாச்சு? குரங்கு தூக்கிட்டு போயிருச்சியா? நிஜமாட்டாயா? இந்த முதுமலை காடுகளை சுத்தி பாத்துக்கிட்டு இருந்தப்போ சிங்கவால் குரங்கு இல்ல, சிங்கவால் குரங்கு அது தூக்கிட்டு போயிருச்சியா? குரங்கு செல்போனை தூக்கிட்டு போய் என்ன சார் பண்ண போகுது? உனக்கு தெரியுது, ஆனா அந்த குரங்குக்கு தெரியலையே. போன் அடிச்சு அடிக்குது. குரங்கு கையில இருந்தா போன் அடிக்காதா? யோ முன்னெல்லாம் கூட சிக்னல் கிடைக்கிறதுல பிரச்சனையா. இப்ப போன் அடிச்சா கரெக்டா கிடைக்குது இல்ல. ஏன்னா மரத்துக்கு மேல குரங்கு போனை வச்சுக்கிட்டு இருக்கிறதுனால சிக்னல்லாம் சூப்பரா கிடைக்குதுயா. இந்த குரங்கு கதையெல்லாம் எனக்கு ஓகே தான். ஆனா உங்க சிசிய பிள்ளை ஒத்துப்பானான்னு தெரியலையே. என்னையா குழப்புற? அதை எதுக்கு என் வாயில சொல்லிட்டு? நீங்க இன்னும் ஸ்டாலினை பாக்கலையா? இல்லையே. போய் பாருங்க, எல்லாம் சொல்லுவான். யோ நில்லியா. முதல்ல இப்படி போன, இப்ப இப்படி போற. என்னையா சார்? முதல்ல அப்படி போகணும்னு தோணுச்சு போனேன், இப்ப இப்படி போகணும்னு தோணுது போறேன். நீ எப்படியே போ, அத பத்தி பிரச்சனை இல்ல. இந்த ஆரம்பத்துல என்னமோ சொன்னீங்க, அத பத்தி ஒரு சின்ன ட்ரெய்லராவது விட்டுட்டு போ. தலைமை ஆசிரியர் தலை தப்புமா? புரியல. அவ்வளவுதாங்க இப்ப சொல்ல முடியும். இதான் இந்த வாரத்துக்கான ப்ரோமோ. முழு கதையை சின்னத்திரையை பார்த்து தெரிஞ்சீங்க சார். ஸ்டாலின் இந்தாங்க ஊட்டி அல்வா. என்னது ஊட்டி அல்வாவா? கேள்விப்பட்டதே இல்லையே. ஏயா ஊட்டியில் அல்வா கிண்டக்கூடாதா? ஏன் சார், கிண்டின அல்வாவை ஊட்டி விடுவாங்கன்னு கேள்விப்பட்டுக்கிறேன். ஆனா ஊட்டி அல்வாவை கேள்விப்பட்டது கூட இல்ல. ஸ்டாலின், நான் இல்லாத கேப்ல குருவி காமெடியன் ஆயிட்டான் போல இருக்கு. சார் பாயிண்ட்டுக்கு வாங்க சார். அல்வா எடுத்துக்க ஸ்டாலின். ஏன் சார், ஏற்கனவே நீங்க குத்த அல்வாவை சாப்பிட்டு தான் உக்காந்துக்கிறாரு. அவரு மூஞ்ச பார்த்தாலே தெரியல. என்ன ஸ்டாலின் புரியாத மாதிரியே பேசுறான்? இல்ல சார், ஸ்டூடெண்ட் வெல்ஃபேர் ஃபண்டு. என்ன ஸ்டாலின்? ஸ்டூடெண்ட் வெல்ஃபேர் ஃபண்டோட சைனிங் அத்தாரிட்டி நீங்க தானே சார்? என்ன திடீர்னு என்கொயரி எல்லாம்? சார் பயப்படாம கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க சார். சரி, அதை செலவு பண்றதுக்கு யாரோட அப்ரூவல்லாம் வாங்கணும் சார்? ஸ்கூல் கரஸ்பாண்டன்ட்டே அப்ரூவல் வாங்கணும். அப்படி வாங்கிட்டு ஒவ்வொரு பணத்தையும் செலவு பண்ணீங்களா? அப்படி இல்ல, ஏதாவது எமர்ஜென்சின்னா நானே முடிவெடுத்து நானே செலவு பண்ணிட்டு அப்புறமா கரஸ்பாண்டன்ட் கிட்ட சொன்னா கூட போதும். அதாவது
நீங்களே முடிவு பண்ணி நீங்களே கையெழுத்து போட்டு எடுத்து செலவு பண்ண முடியும் இல்லையா? ஆமா ஸ்டாலின், ஏன் அதை இப்ப கேக்குறீங்க? என்னப்பா ஆச்சு? 5 லட்ச ரூபா எங்க சார் போச்சு? எந்த 5 லட்சம்? அந்த அக்கௌண்ட்ல இருந்து 5 லட்ச ரூபா சார். அந்த அக்கவுண்ட்ல 5 லட்சம் இருக்குன்னு யார் சொன்னது? போன வருஷத்தோட ஆடிட்டிங் ரிப்போர்ட். அது சரி, இப்போ அதுல 5 லட்சம் இல்லைன்னு யார் சொன்னது? பவுன்ஸ் ஆன 5000 ரூபா செக்கு சொல்லுது சார். பணம் இருக்கா இல்லையான்றதெல்லாம் கேள்வி இல்லை சார். காணா போன பணம் எங்கே போச்சுன்றதான் கேள்வி. ஸ்டாலின் சார், அழகன் சார் இதை கண்டுபிடிக்கிற பொறுப்பை என்கிட்ட தான் கொடுத்துருக்காரு. அப்பாடா, இதுக்கு நீதான் இன்சார்ஜா? அப்ப பிரச்சனை முடிஞ்சது. சார் அதான் சார் பிரச்சனைய. இதே துப்பாக்கி யாரு எவங்கலாம் பார்க்காது, யார வேணா சுடும். ஸ்டாலின், நான் தப்பு பண்ணிருப்பேன் நீங்க நினைக்கிறீங்களா? சார், இதில் நான் உங்களை நம்புறதுக்கோ நம்பாமல் இருக்கிறதுக்கோ ஒன்றுமே இல்லை சார். பணம் கிடைச்சிருச்சுண்டா பிரச்சனையே இல்லை. ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு ஸ்டாலின். பொறுப்பில் இருக்கவங்க சொல்லக்கூடாத வார்த்தை சார் இது. ஸ்டாலின், தெரியாமல் நடந்து போச்சு, சின்ன தப்பு தான். நிறைய வேலைகள் நடக்கிறப்ப இந்த மாதிரி தவறுகள் நடக்கிறது சகஜம் தானே. இதெல்லாம் பதவியில் இருக்கவங்க பொறுப்பில் இருக்கவங்க சொல்லக்கூடாத வார்த்தை சார். சார் என்ன பண்ணீங்கன்னு முதல்ல அதை சொல்லுங்க சார். பைபாஸ்ல உங்க மகன் பேர்ல வாங்கி போட்டுக்கிறீங்க தோட்டம், அது பேர் தான் ஸ்டூடெண்ட் வெல்ஃபேர் ஃபண்டா? யோ என்னையா இப்படி சொல்ற? நான் நல்லா இருந்தா தான் ஸ்டூடெண்ட் நல்லா இருக்க முடியும்னு ஸ்டூடெண்ட் வெல்ஃபேர் ஃபண்ட உங்க ஓன் வெல்ஃபேருக்கு ஏத்து செலவழிச்சிங்களா? யோ சத்தியமா இல்லையா? அப்போ பணம் எங்க போச்சு? நான் ஏமாந்துட்டேன் ஸ்டாலின். என்னாச்சு சார்? வெல்ஃபேர் ஃபண்ட்ல 60% நான் எங்க வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணி அதை அதிகமாக்கலாம்னு ஒரு ரூல்ஸ் இருக்கு. நிறைய வட்டி கிடைக்கும், அது ஸ்கூலுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சு ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனியில கட்டி ஏமாந்துட்டேன் ஸ்டாலின். சார் சும்மா கதை சொல்லாதீங்க சார். சத்தியமா அதாயா உண்மை. நான் பண்ண ஒரே தப்பு, 40% பதிலா ஃபுல்லா யூஸ் பண்ணிட்டேன். அதுல ஒரு காசு கூட, ஒரு பைசா கூட சத்தியமா நான் எடுக்கல ஸ்டாலின். அவன் பணத்தை வாங்கிட்டு ஏமாத்திட்டான் ஐயா. வெளியே சொன்னா ரொம்ப அவமானமா இருக்கும்னு தான் ஐயா நான் இதெல்லாம் வெளியே சொல்லல. ஏன் சார், அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுக்கான எவிடன்ஸ் ஏதாவது இருக்கா? இருக்குப்பா, இருக்கு இருக்கு. இந்த பாரு பாரு. சார், யாரோட அப்ரூவலும் இல்லாம நீங்களா ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனியில போய் பணத்தை போட்டு போயிடுச்சுன்னு சொன்னா விட மாட்டாங்களே சார். இப்ப என்ன பண்ணலாம் ஸ்டாலின்? பணத்தை திருப்பி கொடுக்கணும். ஆனா எப்படிப்பா? சார், நீங்க தான் சார் சொல்லணும். ஒன்று பணம் வரணும், இல்லைன்னா உங்க வேலை போயிடும். வேலை போறதுல பிரச்சனை இல்லை ஸ்டாலின். ஆனா ஒரு திருடனா நான் வெளியே போக விரும்பல. அப்போ பணத்துக்கு என்ன வழி? உங்களை பைனான்ஸ்காரன் நாமத்தை போட்டு ஓட்டான். இல்ல, இங்கதான் இருக்கான். என்ன சார் சொல்றீங்க? ஆமாப்பா, அவன் திருநெல்வேலியில தான் இருக்கான். என்ன சொல்றான்? அவன் மஞ்சள் நோட்டீஸ கொடுத்துட்டு பினாமி பேர்ல அடுத்த ஃபைனான்ஸ் கம்பெனி நடத்திக்கிட்டு இருக்கான். புரியுது, கேட்டியா? அப்போ அந்த பைனான்ஸ்காரனுக்கு நீங்க பாடம் எடுக்கணும், அதானே? ஆமையா, பசங்களோட பணையா, அதில் யாருமே விளையாட முடியாது சார். நீங்க கவலையை விடுங்க சார், அவனை 2 லோன் பார்த்துடலாம். தேங்க்ஸ் ஸ்டாலின். என்ன தேங்க்ஸ்? ஒரு எச்சமா இருந்துக்குன்னு ஸ்கூல் பணத்தை எடுத்து இப்படிதான் பைனான்ஸ் கம்பெனில போடுறதா? அட அது இல்லப்பா. அட போங்க சார். நான் இருக்கேன் சார், நீ எதுக்கும் கவலைப்படாதீங்க. தப்பா சீக்கிரம் சரி பண்ணிடலாம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சார், என்னையா? ஒரு சின்ன விஷயம் சார். என்னன்னு சொல்லியா? பசங்கெல்லாம் கொஞ்சம் ஃபீல் பண்றானுங்க சார். எதுக்கு? நீங்க பொண்ணுங்களுக்கு தான் சப்போர்ட் பண்றீங்களாமே. ஓ, அன்னைக்கு சொன்னானுங்களே, அதை சொல்றியா? ஆமாம் சார். ஏ போய, நீ வேற. சார் நிஜமாவே அவனுங்க ஃபீல் பண்றானுங்க சார். அவனுங்க பொண்ணுங்க கிட்ட எல்லாம் இப்ப பேசுறதே இல்லை சார். ஆமா சார், இந்த விஷயம் கொஞ்சம் சீரியஸ் தான். யோ, நீ ஏன் முதல்ல இதை என்கிட்ட சொல்ல? நான் கூட ஏதோ சும்மான்னு தான் சார் நினைச்சேன். ஆனா அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் சார் இருக்கு. போய் பொண்ணுங்களை கூட்டு வா. சரிங்க சார்.
மார்னிங். என்ன கிளாஸ் இப்போ? ஸ்போர்ட்ஸ் டேவுக்கு ஏதாவது ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களா? இல்ல சார், சும்மா தான் கோகோ விளையாடிட்டு இருந்தோம். சரி, எங்கே கைப்பா முன்னெல்லாம் காணாமே? எங்கன்னு தெரியலையா? தெரியல சார். எங்கே போகிறான்னு கூட சொல்லிட்டு போலையா? இல்ல சார். கூட படிக்கிறவங்க அவங்கள எங்கன்னு தெரியலையா? அவங்க எங்க கூட இப்ப பேசுறது இல்ல சார். அப்படியா? ஏன்? அது வந்து வாட்டர் டேங்கு நீ சொல்லு. கயிறு இழுக்கிற போட்டியில தோத்த பிறகு அவங்கள நாங்க கிண்டல் பண்ணிட்டே இருந்தோம் சார். அதான் சார் எங்க மேல கடுப்பாயிட்டு பேசுறதே இல்ல சார். அப்ப நீங்க பண்ணது தப்புன்னு உங்களுக்கே தெரியுதுல? இல்ல சார், அவங்களும் கிண்டல் பண்றாங்க சார். நாங்க பண்ணா மட்டும் கோச்சுக்கிறாங்க சார். நீங்க பண்ணது உங்களுக்கு தப்புன்னு தோணுதா இல்லையா? வாயை திறந்து சொல்லுங்க, தப்பா இல்லையா? தப்புன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா யாருக்காக வெயிட் பண்ணணும்? அவங்கள பார்த்து ஒரு சாரி சொல்ல வேண்டியதானே? அவங்க எங்களை பார்த்தா ஒதுங்கி போயிடுறாங்க சார். தப்பு பண்ற மாதிரி மன்னிப்பு கேட்கறது ஒன்றும் அவ்வளவு ஈஸி கிடையாது. யாருக்கிட்ட நம்ம மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்கிறோமோ அவங்க அவ்வளவு சீக்கிரம் நம்ம கண்ணில் படவும் மாட்டாங்க. நம்ம சொல்றத காது கொடுத்து கேட்கவும் மாட்டாங்க. நம்ம தான் அவங்கள தேடி பிடிச்சி மன்னிப்பு கேட்டாங்கன்னு. புரியுதா? அவனுக்கு பேசலன்னா போறானுங்க யாருக்காவது தோணுதா? இல்ல சார், அவங்க எங்க கூட பேசாதது ரொம்ப கஷ்டமா இருக்குது சார். பாவமா இருக்கு சார் அவங்கள பார்த்தா. எப்படியாவது எங்க கிட்ட பேச வைங்க சார். நான் இந்த விஷயத்துல தலையிடவே மாட்டேன். நம்ம பண்ணது தப்புன்னு தோன்றவங்க அவங்கள பார்த்து சாரி கேளுங்க. அவனுக்கு திட்டினா வாங்கிக்கோங்க, புரிய வைங்க, அவங்களோட சேர்ந்துக்குங்க. இதுக்கு நான்லாம் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை நீங்க தான் காப்பாற்றிக்கிறீங்க. ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஒருபோதும் கிடைக்கவே கிடைக்காது. இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கெல்லாம் நீங்கள் பெருசுப்படுத்தவே கூடாது. ஃப்ரெண்ட்ஸை கிண்டல் அடிக்கிறதுக்கு உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. அதே மாதிரி அதை எப்படி வேணாலும் அவங்க எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தவங்க மனசை நோவடிக்காமல் எல்லாரையும் சிரிக்க வைக்கிறது தான் நல்ல காமெடி. புரியுதா? நான் வேற இந்த விஷயத்தில் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதா அவனுங்க எல்லாம் நினச்சிட்டு இருக்கானுங்க. சார், உங்களை தப்பா நினைக்கிறாங்களா சார்? ஏன் நினைக்க கூடாதா? நான் பண்ணது தப்பு தானே. உங்களை போய் எப்படி சார்? ஒவ்வொருத்தர் மனசும் விதவிதமான கண்ணாடி மாதிரி. ஒரு கண்ணாடி லேசா இருக்கும், இன்னொரு கண்ணாடி தடிமனா இருக்கும். நீங்க வீசுற பந்து ஒரு சில கண்ணாடிகளை ஒண்ணுமே பண்ணாது. சில கண்ணாடிகளை அது தூள் தூள் ஆயிக்கிறேன். அதனால நான் ஒண்ணுமே செய்யல சார்னு நீங்க நினைக்கவே கூடாது. ஒரு வார்த்தை எப்படிப்பட்டதுன்றதை விட அது போய் விழக்கூடிய இதயம் எப்படிப்பட்டதுன்றதை யோசிங்க. உடனே சீரியஸ் ஆக வேண்டாம், சந்தோஷமா இருங்க, உண்மையா மன்னிப்பு கேளுங்க, எல்லாமே சரியாயிரும். என்ன உருவே? ஆமா சார், எவ்வளவுனா சண்டை போடுங்க, ஆனா திரும்பி வந்துருங்க. செவுத்துல பந்து எறிகிற மாதிரி தான் நல்ல ஃப்ரெண்ட்ஸுங்க சண்டை போறது. போன வேகத்துல பந்து திருப்பி வந்துடும், ஆனா பந்தை தூக்கி அப்பால எறிஞ்சிட்டா போயிடும், திருப்பி வராது. பாருங்க, குருவி ரஜினிகாந்த் மாதிரி குட்டி குட்டி கதையெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சாரு. தமிழ் கிளாஸ்ல நல்லா எழுதுனியா? இங்க போறா. ரொம்ப நக்கல் விடுறாங்கடா. அது அவங்க எப்பவுமே பண்றது தானே. அப்படி இல்ல நம்ம பண்ண மாட்டோம். ஆமா, இதோட நம்ம ஜாஸ்தியா பண்ணுவோம், அதானே? ஏ கிளி, பேசாம இரு, கடிய கலப்பாத. என்னடா இவன் இப்படி சொல்றான்? அவன் பேசுறதுல என்னடா தப்பு இருக்கே? என்னடா இப்படி பேசுற? சும்மா அவங்களுக்கெல்லாம் நம்ம முட்டாள் நினைப்பே, அதான் இப்ப நிக்கல் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. என்னடா நீங்க இப்படி பேசுறீங்க? தப்புடா, அவங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ்டா. அது அவங்களும் நினைக்கணும்ல. சரி, அப்படி பண்ணாதீங்கன்னா அவங்க கிட்ட போய் பேசுவோம். அதுக்கு எதுக்குடா இப்படி தேவையில்லாத மாநாடு? வா போய் பேசலாம். நான் வரல. கைவாம், நானும் வரல. ஏன்டா? தப்பு பண்ண நாங்களே தெரியாமடா. சரி வா, ஸ்டாலின் சார் கிட்ட போய் பேசலாம். நான் வரல. சார் பக்கம் ஏன்டா வர மாட்டேன்ற? சார் இப்படி உங்களுக்கு என்ன சப்போர்ட் பண்ணாரு? அப்படிலாம் இல்லடா, ஸ்டாலின் சாருக்கு எது கரெக்ட்னு போடுதோ அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாரு. எப்பயும் சார் அவங்களுக்கு என்ன சப்போர்ட் பண்ணாரு? அப்போ அவங்க பக்கம் தான் கரெக்ட்னு அர்த்தம். பொண்ணுங்க பண்ணது தப்பு, அது ஓகே. அதுக்காக சாரியும் தப்புன்னு சொன்னா எப்படி? ஆமா ஆமா, அது நாங்க ஒத்துக்க மாட்டோம். ஏன் வாத்தியார் தப்பே பண்ணக்கூடாதா? வணக்கம் சார். ஏண்டா ஸ்டாலின் என்ன தெய்வமா தப்பே பண்ணக்கூடாதுன்னு சொல்றதுக்கு? அவனும் தப்பு பண்ணுவான் தான், அவனும் ஒன் சைடா தீர்ப்பு சொல்றவன் தான்.
நானும் வாத்தியார் தான், நானும் தப்பு பண்ணுவன் தான். மனுஷனா பிறந்தா எல்லாரும் தப்பு பண்ணி தான் ஆகணும். ஸ்டாலினா இருந்தாலும் அவங்க தாத்தாவா இருந்தாலும் எல்லாருமே ஒண்ணுதான். எதுக்குடா தமிழ் பாலிடிக்ஸ் பண்றாரு? தெரியலையே. நரி காக்காவை பாட்டு பாட சொல்லுது, காக்கா பண்ணா உட போச்சு. டேய் என்னடா எதுக்கு இடியமேன் உங்களை கொஞ்சிறான்னு யோசிக்கிறீங்களா? அந்த ஸ்டாலின் மட்டும் இல்லடா, நானும் உங்க வாத்தியார் தான். எழுத்தறிவித்தவன இறைவனாகும். நானும் உங்களுக்கு சாமி மாதிரி தான்டா. எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். அந்த ஸ்டாலின் பொண்ணுங்களை ஒரு மாதிரி உங்களை ஒரு மாதிரி தான் நடத்துறான். நான் கெட்டவன் தான், அடிக்கிறவன் தான். ஆனாலும் பசங்களை பிரிச்சு பார்க்கறவன் இல்ல. அடிச்சா எல்லாருக்கும் அடிதான். அது கூட எதுக்கு, நீங்க நல்லா படிச்சா நல்லா இருக்கணும்னு தானே. ஸ்டாலின் சரியில்லடா. அறிவாளி பிள்ளைங்களை கூட வச்சுக்கிட்டு பேர் வாங்கலாம்னு பாக்குறான். இதுக்கு மேல அவனை நம்புறதும் நம்பாதும் உங்க இஷ்டம். உங்களுக்கு என்ன பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் நியாயம் என்னவோ அதை சொல்லணும்னு தோணிச்சு சொல்லிட்டேன். அவ்வளவுதான், நான் வர்றேன். டேய் ஆசீர்வாதம், சார். நீ அந்த மளிகை கடைக்கார பையனை இங்க வாங்க. அதான் சார். எதுடா தனியா கூப்பிடுறாரு? தெரியலடா. என்னடா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். குட் ஈவினிங் சார். வா உருவி உட்காரு. என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை சார். ஒரு விஷயம் இல்லாமல் என்னை தேடி வர மாட்டியே. இப்போ நீ பிஸியாக இருக்க நேரம். ஆனால் நீயே நேரடியாக வந்திருக்கேன்டா, ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு தானே அர்த்தம். என்னன்னு சொல்லு. ஒரு விஷயம் இருக்குது சார். என்ன? அது வந்து உண்மையான்னு தெரியல. உண்மையா இல்லையான்னு உனக்கே டவுட்டாக இருந்தால் விட்டுறியா? அது ஒன்றும் இல்லை சார். தமிழையா நம்ம பசங்களை கூப்பிட்டு பேசினாராம். சரி. அவர் ஏன் சார் நம்ம பசங்களை கூப்பிட்டு பேசணும்? யோ, தமிழ் வாத்தியாரு அவர் கிளாஸ் பசங்களை கூப்பிட்டு பேசுனதுல உனக்கு என்ன பிரச்சனை? அவர் என்ன பேசினாருன்னு உங்களுக்கு தெரியுமா? யோ, சும்மா நீயே ஒரு கேள்வி எடுக்கிட்டு நீயே ஒரு பதில் சொல்லாதியா. விஷயம் என்னான்னு நேரா சொல்லு. அவர் என்ன பேசினாருன்னு முதல் தெரியுமா? யோ, இப்பதான் சொன்னேன், கேள்வி கேட்காத ஸ்ட்ரெயிட்டா விஷயத்த சொல்லுண்டு. சார் எனக்கு அப்படியெல்லாம் வராது சார். சரி, என்ன பேசினாரா? பசங்கெல்லாம் அவங்க மேல கோவமா இருக்காங்களே. என்ன சார் சிரிக்கிறீங்க? சரி, இப்ப என்ன சொன்ன நீயே? பசங்கெல்லாம் உங்க மேல கோவமா இருக்காங்களே. அப்படியா? ஆமா சார், பசங்கெல்லாம் அவங்க மேல கோவமா தான் இருக்கிறாங்க. சரி. அதை யூஸ் பண்ணி பசங்களை நம்ம கிட்ட இருந்து பிரிக்கணும்னு பாக்குறாங்க. யோ, போயாங்கிட்டு. சார் நிஜமா சார். உருவே, காமெடி பண்ணாம கிளம்பி போயா. என்ன சார் நம்ப மாட்டேன்றீங்க? அப்போ தமிழ் பேசலன்றீங்களா? பசங்களை பிரிச்சு என்ன பண்ணுவாங்க சொல்லு. ஒற்றல் கொடுப்பானுங்க. பசங்க பழைய மாதிரி ரவுடித்தனம் பண்ணா நீங்க எப்படி ஒழுங்கா கிளாஸ் எடுக்க முடியும்? அதாவது பசங்க மனசை மாத்தி எனக்கு எதிராக திருப்பி வர்றது. அதேதான் சார் மேட்ரு. சரி, யாரெல்லாம் இப்படி ரெடி பண்றாங்களா? கைபாமு, இன்னலு, சிட்டி ரோபோ, கிளி. இவங்க எல்லாமே நான் சொன்ன வச்ச கேட்காம என் எதுக்க போற ஆளுக. ஆமா சார். யோ, மாட்டாங்கய்யா. ஒருபோது நீ சொன்ன 4 பேருமே எனக்கு எதிராக நிக்கவே மாட்டாங்க. இல்ல சார். யோ, உனக்கு என்ன தெரியும் எங்களை பத்தி? புரியுது சார். யோ, அவங்க வெறும் ஸ்டூடெண்ட் இல்லையா, அதையும் தாண்டி அவங்கெல்லாம் என்னோட சொந்த பசங்க மாதிரியா. அவங்களையெல்லாம் இப்படி சந்தேகப்பட்டு பேசுறோம்னு தெரிஞ்சா ரொம்ப சங்கடப்படுவாங்க சார். அவங்க கூட தமிழ் பேசுறத நான் பார்த்தேன் சார், அதனால தான் சொல்றேன். ஒருத்தர் நம்ம கூட எப்படி இருக்காங்கன்னு புத்தியால கால்குலேட் பண்ணி யோசிக்கவே கூடாது. அதை இங்க உணரணுமியா. அந்த பயல்களை பத்தி யோசிச்சாலே மனசெல்லாம் நிறைஞ்சு போயிருதியா. அவங்க கண்டிப்பா நீ எதிர்த்தெல்லாம் எதுவுமே செய்ய மாட்டாங்கய்யா. நீ போ. சரியா உங்ககிட்ட பேச மாட்டேன்றாங்களே சார். யோ, நீ உங்க அப்பா அம்மாட்ட கோவப்பட்டுக்கிட்டு நீ முறைச்சுக்கிட்டு தெரிஞ்சதே இல்லையா? யார்கிட்டயுமே பேசாம வீட்லயும் சாப்பிடாம கோவத்தை கட்டினது இல்லையா? இதுவும் அப்படித்தாயா. என் பயலுக அவனுக்கெல்லாம் சரியாயிருவானுங்க. யோ, இதுக்கு மேல நான் யாரு என்னன்னு அவங்களுக்கு பேசி புரிய வைக்கணும்னு நினைச்சா இந்த உறவுக்கே அர்த்தம் இல்லாம போயிருக்கேன். அவங்க மேல வச்சிருக்க அன்பை வச்சு சொல்றேன். என் பசங்க எந்த சூழ்நிலையிலும் என்னை விட்டுட்டு போக மாட்டாங்க. எங்க போனாலும் திரும்பி வந்துடுவாங்க. ஏன்னா அவனுக்கு என் பசங்க. நான் அப்படித்தான் வளர்த்துருக்கேன், நான் அப்படித்தான் சொல்லி கொடுத்துருக்கேன்.
அப்படியே அவங்க வரலன்றாலும் தப்பு என் பேர்ல தான். நானும் ஒரு சில வேல்யூஸ் அவங்களுக்கு சொல்லி கொடுக்கலன்றது அர்த்தம். என் சாமர்த்தியத்தினால அவங்கள கட்டி போட நான் விரும்பல குருவி. அன்பால கட்டி போட்டிருக்கேன். அதை அவங்களால உடைக்கவே முடியாது. அது அவங்களுக்கே நல்லா தெரியும். போய் வேலையை பாரியா.